தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நாளைய தினம் ஆகஸ்ட் 1 இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுற அளவுக்கு 6 படங்கள் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆக போகுது. முக்கியமாக காளி வெங்கட், தர்ஷன் ஆகியோர் நடிச்சிருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ், அது இல்லாமல் விஜய் டிவி புகழ் மிஸ்டர் ஜூ கீப்பர் அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படமும் ரிலீஸ் ஆகுது. இதைத் தொடர்ந்து அக்விஸ்ட், போகி, சரண்டர், உசிரே போன்ற படங்களும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த வாரம் முழுக்க இந்த படங்கள் இருந்து தியேட்டர்களை ஆளும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வருது, எந்த படத்துக்கு போறது. எல்லா படமுமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான படமாகவும் நல்ல படமாகவும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. எல்லாமே கிரைம் த்ரில்லர் சார்ந்தும் லவ் சார்ந்தும் எல்லா ஜோனர்லையுமே படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த 6 படங்கள்ல எந்த படம் தியேட்ரிக்கல் வின்னர் அப்படிங்கிறத இன்னும் 2-3 நாள் கழிச்சாதான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ இந்த வாரம் முழுக்க நல்லா என்ஜாய் பண்ணி தியேட்டருக்கு போய் படத்தை வந்து பாருங்க. அடுத்தபடியாக 2013 தனுஷ், சோனம் கபூர், அப்புறம் வந்து ஜாவரா பாஸ்கர், அப்புறம் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டு அம்பிகா பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெகா ஹிட்டான ஒரு லவ் ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தோட ஓன் லாங்குவேஜ்னு பார்த்தோம்னா அது மராத்தி தான். அந்த படம் தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா டப் செய்யப்பட்டு நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து மாற்றங்கள் செய்யப்பட்டு தமிழ்லேயே ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இப்போ இந்த படம் ரீரிலீஸ் ஆக போகுது. அதுவும் என்னைக்குன்னா நாளைக்கே ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி இதோட கிளைமேக்ஸை வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கதா வந்து இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய தலைவர் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேற்றைய தினத்தில் கூலி படம் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் வந்து பயங்கரமா ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கெல்லாம் சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அங்க இருக்க மாரியம்மன் கோயிலில் ஒரு பெரிய லெவல்ல படையல் போட்டு அங்க வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு வேண்டுதல் வந்து நடத்தியிருக்காங்க. அடுத்தபடியா 90களில் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஹீரோயினா இருந்தவங்க ராதிகா அவர்கள். இவங்க நிகழ்ச்சி தொகுப்பு மற்றும் சீரியல் போன்ற இதிலெல்லாம் வந்து நடிச்சுக்கிட்டு வந்தாங்க. இப்போ திடீர்னு அவங்க வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. என்னன்னா, அவங்களுக்கு வந்து டெங்கு காய்ச்சல் இருக்கிறதா வந்து தெரிய வந்திருக்கு தகவல் நமக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும், ஹாஸ்பிட்டலில் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி ஒரு வாரம் கழிச்சு அவங்களுக்கு ஷூட் இருக்கிறதுனால சீக்கிரம் வந்துட்டு நான் க்யூர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக கலைப்புலி தானு அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று விட்டிருக்காரு. இது என்னன்னா, வடசென்னை வந்து வேர்ல்ட் ஆஃப் வடசென்னை சார்ந்து ஒரு சில நியூஸ் தான் இது வந்து சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, வடசென்னை படத்தோட பார்ட் 2, அதாவது வேர்ல்ட் ஆஃப் வடசென்னை அந்த சீக்வன்ஸ்குள்ளே வர விஷயங்கள் வந்து செப்டம்பர் 2 மேலே ஷூட்டிங் ஆரம்பிக்குது. இதை தாண்டி நடிகர் சிம்பு வந்து இந்த படத்துக்காக 10 கிலோ வெயிட்டை குறைச்சிருக்கிறதாகவும், இது மட்டுமின்றி சிம்பு அவர்கள் 2 கதாபாத்திரங்கள் நடிக்கிறதாகவும் கெட்டப் போடுறதாகவும் வந்து தகவல் வெளியாயிருக்கு. இதைத் தொடர்ந்து இந்த படத்தில் மற்ற கதாபாத்திரங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்பப்போ ட்ரைனிங்லாம் செஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாமா. அடுத்தபடியாக நடிகை சமந்தா அவர்கள் வந்து உடம்ப குறைச்சிருக்காங்க. எதுக்காகனா, புதுசாக வந்து ஒரு படத்தில் கமிட் ஆகியிருக்காங்களாம். அந்த படத்துக்கான ஸ்லிம்மான ஒரு லுக் வேணும், ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்துக்காக தன்னை வந்து பயங்கரமாக வருத்தி ஜிம்முக்கெலாம் போய் டயட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உடம்ப குறைச்சிருக்காங்க. அது பற்றிய ஃபோட்டோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பப்பட்டிருக்கு. எல்லாரும் லைக்கு, கமெண்ட்டு, ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சமந்தாவை வந்து பயங்கரமாக பாராட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து கெரியருக்காக வந்து பயங்கரமாக உழைக்கிறீங்க, உங்களை தாண்டி வேறு யாராலையும் வந்து இந்த அளவுக்கு உழைக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரசிகர்கள்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்து கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளையும் சினிமா பிரபலங்கள் பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ள ஈத்தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நமது ஈத்தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.